அன்பர்களே, இந்த பதிவில் நாம் மாந்திரீக கலையில் வெற்றியடையும் வழிகளும் அதன் சிறப்புகளும் என்பது பற்றி பார்ப்போம். தமிழ் சித்தர்களின் மரபு வழியில் மாந்திரீக கலையில் ஈடுபட்டு வருபவர்கள் தங்களுக்கென தனித்துவ வண்ண ஆடைகள் அணிவதையும் ஆபரணங்கள் அணிவதையும் வசதி சூழ்நிலைக்கேற்ப அவற்றை அமைத்து கொள்வதையும் காண முடிகிறது. மாந்திரீக கலையில் ஈடுபடுபவர்கள் அவரவர்களுக்கு உகந்த தெய்வத்தின் மீதான அங்க பூஜை செய்வது அவசியம். தெய்வத்தை எப்போது நினைத்தாலும் உடனே அந்த தெய்வம் உருவம் தன் மனக்கண்களில் தோன்றும் நிலை ஏற்பட வேண்டும். மாந்திரீகத்தில் அட்டக்கர்ம தொழில் செய்வதற்கு திசைகளும் முக்கியம். அதாவது மாரணம் பேதனம் செய்வதற்கு தெற்கு திசையும், வித்வேசனம் உச்சாடனம் செய்வதற்கு மேற்கு திசையும், தம்பனம் மோகனம் செய்வதற்கு வடக்கு திசையும், ஆகர்ஷணம் வசியம் செய்வதற்கு கிழக்கு திசையும் உகந்ததாக சொல்லப்படுகிறது. மாந்திரீகத்தில் அட்டக்கர்ம தொழில் செய்ய முற்படும் போது பஞ்சபட்சியில் உரிய பட்சியை வளர்பிறை தேய்பிறை அடிப்படையில் உறுதி செய்து கொள்வதோடு பஞ்சாட்சர மந்திரத்தில் உரிய மந்திரத்தை அச்சரமாறல் அடிப்படையில் முடிவு செய்து கொண்டு முறையாக யோக நிலையில் தனித்திருந்து தொழில் செய்ய வேண்டும். நாடி வருபவர்களுக்கு அவர்கள் கேட்டதற்கு மட்டும் கேட்பவரின் மனதறிந்து பதில் சொல்ல வேண்டும். வீண் கெட்ட கர்மங்கள் செய்து பாவங்களுக்கு ஆளாகக்கூடாது. தமிழ் சித்தர்களின் பஞ்சபட்சி கலை அடிப்படையில் முறையாக அட்டக்கர்ம தொழில் செய்தால் அது உறுதியாக வெற்றியாகும். மாந்தரீகத்தில் அட்டக்கர்மத்திற்கு ஈடாக வேறு ஒன்று கிடையாது. கருமையை தொட்டு பாவையில் ஆணி அடித்து செய்யும் சல்லியம், பாவையை ஒட்டியும் தொட்டும் செய்யும் ஒட்டியம் தொட்டியம் போன்ற கர்மங்கள் கெட்ட தேவதைகளான பூதங்களையும் பிசாசுகளையும் வைத்து செய்யும்போது அந்த கெடு செயல்களுக்கான தேவதைகள் எல்லாம் பஞ்சபட்சி தொழில் செய்பவர்களை கண்டவுடன் ஓடிவிடும் என்பது உறுதி. பஞ்சபட்சி கலை என்பது 11 சித்தர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்ட கலையாகும். சராசரி வாழ்ந்து வரும் கோடான கோடி பேருக்கு இந்த வித்தை விளங்காது. நிலைத்த சலனமில்லாத புத்தி கூர்மையுள்ள மனதுடையோரால் மட்டுமே பஞ்சபட்சி கலையில் சாதிக்க முடியும். பஞ்சபட்சி வித்தை தெரிந்தவர்களுக்கு பகையும் இல்லை, இவர்களை யாரும் பகைத்து கொள்வதும் இல்லை. இக்கலையை தன் மனதடக்கி லட்சியமாக கொண்டு கற்றவர்களுக்கு மற்ற எல்லா கலைகளும் எளிதாக வசமாகிவிடும். அட்டக்கர்ம தொழில் செய்வதில் உலோகம், திசை, இருக்கை, உருமணி, உடை, மூலிகைகள் போன்றவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவைகளை முறையாக ஆகர்ஷணம், உச்சாடனம், பேதனம், மாரணம், மோகனம், வசியம், வித்வேசனம், தம்பனம் எனப்படும் அட்டக்கர்மத்திற்கு எந்த கர்மத்திற்கு எது என்பதை துல்லியமாக அறிந்து பயன்படுத்த வேண்டும். சித்தர்களின் இந்த பஞ்சபட்சி மாந்திரீகத்தில் பஞ்சபூதங்களின் பங்கு மிக மிக முக்கியமாகிறது. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் எனும் 5 பூதங்களால் ஆனதுதான் இந்த உலகம். உலகத்தின் இயக்கம் 5 தத்துவங்களால் ஆனது. அதே 5 தத்துவத்தின் அடிப்படையிலேயே உடல்களும் இயங்குகின்றன. நமது உடலில் 5 எங்கெங்கு ஆளுமை செய்து இயங்குகின்றன என்பதை நமது தமிழ் சித்தர்கள் தெளிவாக வரையறை செய்துள்ளார்கள். இதன் அடிப்படையில் நமது உடலில் உள்ள ஐம்பூத
தத்துவங்களையும் முறையாக இயக்குவதன் மூலம் வெளியில் உள்ள ஐம்பூதங்களாகிய 5 தத்துவங்களையும் இயக்கி உலகத்தையே இயக்க முடியும். தன் உடம்பில் உள்ள இந்த 5 தத்துவங்களையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் இவ்வுலகில் நிகழும் நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்த முடியும். அட்டகர்ம தொழில்களான ஏவல், பில்லி, சூனியம், வைப்பு, தூண்டு, தாண்டு, தூவல், செய்வினை போன்றவைகளை செய்வதற்கும் வசியம், மோகனம், தம்பனம், பேதனம், ஆகர்ஷணம், வித்வேசனம், உச்சாடனம், மாரணம் ஆகிய அட்டகர்மங்களை செய்வதற்கும் 5 பூத தத்துவங்களையும் முறையாக அந்தந்த தொழிலுக்கு தக்கவாறு அடைவுகள் செய்து உருக்கள் ஏற்றி உரிய காரியத்தை செய்ய முனையும் போது அதில் வெற்றி அடையலாம் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.